அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற குறிமொழி ஆன்சைட்டி எக்ஸகரேட்டட். அதாவது எக்ஸகரேட்டட் ஆன்சைட்டி. எக்ஸகரேட்னா அதிகப்படியானது, அதிகப்படியாக சொல்வது, இருப்பதை விட அதிகமாக வெளிப்படுத்துவது. சாதாரண வெளிப்படுத்துவதை விட ரொம்ப அதிகப்படியாக ஒரு விஷயத்தை எந்த ஒரு செயலையும் செய்தால் அது ஒரு எக்ஸகரேட்டட் மேட்டர். எக்ஸகரேட் பண்ணி சொல்கிறது. ஒரு செய்திக்கு கண் காது மூக்கு வச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸகரேட்டட் அப்படிங்கிறது. இங்கே எக்ஸகரேட்டட் ஆன்சைட்டினா ஒரு பதட்டம், அதிகப்படியான பதட்டம், அதிகப்படியான கவலை. ஒரு சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப அதிகப்படியான கவலைப்படுதல். ஆன்சைட்டி ட்ரிபிள்ஸ் அபவுட் அப்படிங்கிற ஒரு பிரேக் இருக்குது. ட்ரிபிள்ஸ்னால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு கவலைப்படுது. ஆனால் இங்கே ஒரு சாதாரண விஷயத்துக்கு கவலைப்படுறதோடு இல்லாமல் அது ரொம்ப அதிகப்படியாக கவலைப்படுறது. ஸோ ஒரு சாதாரண ஒரு மேட்டர், ஒரு பஸ்ஸு பிடிக்கணும் அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட டயத்தில் போய் பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிக்கிறதுக்கு ரொம்ப இவங்க அலட்டிப்பாங்க. சொல்கிறாங்களே, ஏன் இவன் ரொம்ப அலட்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஆக்ஷன் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த கவலைப்படுறதுங்கிறது ஒரு லிமிட்டோடு இல்லாமல் ஓவராக செய்கிறது, அதான் அது ஆன்சைட்டி எக்ஸகரேட்டட். இந்த ருப்ரிக்கை சிந்தசிஸ் ரெப்பரேட்டில் பார்த்தோம்னா அது எங்கே போகுனாக்கா, மைண்ட் ஆன்சைட்டி பிசைடு ஒன் செல்ஃப் ஃப்ரம் ஆன்சைட்டி பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிசைடு ஒன் செல்ஃப் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். அது என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன், அதிகப்படியான ஒரு மனநிலை, அதிகப்படியான ஒரு மனநிலை வெளிப்பாடு. அந்த மனநிலைங்கிறது ஒரு கோபமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், ஒரு துக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் இருக்கிறத விட, அது தேவைப்படுறத விட ரொம்ப அதிகமாக அது வெளிப்படுத்தினாக்க அந்த இடத்துல நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது பிசைடு ஒன் செல்ஃப் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த ருப்ரிக்கை. ஒரு சாதாரண விஷயம், அதுக்குன்னு ஒரு சில அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கவலைப்படணும், இல்லை கோவப்படலாம். ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதை கவலைப்படுறது அப்படிங்கும்போது தான் இந்த பிசைடு ஒன் செல்ஃப் ஆஃப் பீயிங், அதாவது எக்ஸகரேட்டட்ங்கிற வார்த்தை யூஸ் ஆகும். அப்போ ஏதோ சின்ன விஷயத்துக்கு அதிகப்படியான கவலைப்பட்டா, அதாவது அந்த கவலை வெளிப்பாடு ரொம்ப நமக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது ஆன்சைட்டி எக்ஸகரேட்டட் அப்படிங்கிற ரூப்ரிக்குள்ளே வரும். இதை பேஷண்ட் எப்படிலாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் இந்த தலைவலி 2 நாளாக வலிச்சிட்டே இருக்குது சார், இது ஒன்றும் டியூமராக இருக்காதில்ல சார், இது ஒன்றும் பயங்கரமான நோயாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா சார், இருக்குமா சார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அவங்களோட தலைவலிக்கான காரணம் ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா கூட ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி கூட ப்ராப்ளத்தில் கூட வரலாம். ஆனால் இவங்க ரொம்ப அதை எக்ஸகரேட் பண்ணி நம்மள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அப்போ நாம் இந்த மாதிரி குறிமொழியை எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.